வணக்கங்க. இன்னைக்கு நம்ம அம்மா சமையல் 360 சேனல்ல பார்க்க போறது சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்க நல்லா நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அரை ஊர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் பாருங்க. இது என்ன கலரா இருக்குன்னு பாக்குறீங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணிட்டு இதுல ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும், இந்த அளவுக்கு 1 ஸ்பூனும், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூனும், இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு பாருங்க. இந்த லெமன்ல ½ லெமன் இதுல புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நான் வச்சிருக்கேன். ½ hour கிட்ட ஊறி இருக்கு. இதுதான் இந்த சிக்கன்ல போய் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கறது. நம்ம அடுத்த பொருளை பார்க்கலாம். பாருங்க, நான் 400 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். இது 400 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி. இதுல 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா. இது பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது 200 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு 200 கிராம் எண்ணெய் அளவுக்கு தான் இருக்கணும். அதனால 200 கிராம் எண்ணெய். உப்பு தேவைக்கு. இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரிஞ்சால் 4 எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ 3, லவங்கம் 5 பீஸ் எடுத்திருக்கேன். மராட்டி முக்கு 4 பீஸ் எடுத்திருக்கேன். கல்பாசி, பெரிய கல்பாசி 1 எடுத்திருக்கேன். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெய் ஊத்துறேன். பிரிஞ்சல் போடுறேன். கல்பாசி, அன்னாச்சி பூ, லவங்கம், பொரிஞ்சிச்சு. இப்ப நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, 1 2 3 ஸ்பூன் வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பாருங்க, 6 பச்சை மிளகாய் போட்டுறேன். தக்காளியை போடலாம். பாருங்க, நல்ல வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே லைட்டா ஒட்ட ஆரம்பிச்சு. இந்த டைம்ல தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போடலாம். தக்காளியில அப்படியே குழையிறதுக்காண்டி தான் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். பாருங்க, அப்படியே குழஞ்சி வதங்கி இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு கலர்னதுனால இந்த டைம்ல நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா நான் அரை ஊர் ஊற வச்சு வச்சிருக்கேன். இது நாட்டுக்கோழின்னா நம்ம நாட்டுக்கோழி எடுத்தாலும் சரி, கடைக்கோழி எடுத்தாலும் சரி. நான் செய்யறது இப்ப நாட்டுக்கோழி. இந்த டைம்ல நம்ம திரும்ப 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இது எவ்வளவு தூரம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கறது இதுதான். நம்ம புதினா எல்லாம் இப்ப சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கலரி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படி மூடி மூடி கலருங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நான் மூடி வைக்கிறேன். ஒரு கரெக்டாக நான் ஒரு 3 நிமிஷம் அப்புறம்
திறந்து காட்டுறேன். 3 நிமிஷம் ஆயிடுத்து. நான் திறந்துட்டேன் பாருங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. மாதிரிதான் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாதிரி கலரி நம்ம சிக்கன் இதில் வேகிறது தான். நம்ம ஏற்கனவே தயிர், லெமனு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சிக்கனை. அது வந்து இதோட எல்லாத்தோட மொத்தமாக நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகும். அது நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கலரிட்டு மூடி வைங்க. நான் மூடி வைக்கிறேன். நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து இந்த 3 அழாக்கு அளவுக்கு தான் எனக்கு வந்தது 1 கிலோ அரிசி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க தண்ணி கொதிக்குதுங்களா. நான் இதுல வந்து மொத்தம் 1.5 டம்ளர் அப்படின்னு நம்ம அதாவது நான் டம்ளர்னா இந்த அழாக்கு தான் சொல்றேன். 1.5 அழாக்கு நம்ம தண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா நம்ம 4 அழாக்கு தண்ணி எடுக்கணும். ஆனா நான் இங்க வந்து 3 அழாக்கு தண்ணி தான் சுட வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இது மீதி 1 அழாக்கு தண்ணி என்னன்னா, நம்ம சிக்கன் வெந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த சிக்கன்லயே அந்த தண்ணி இருக்கும். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு டம்ளர் தண்ணி அங்க இருக்கும். அதை நம்ம சேர்த்துக்கணும். மொத்தமா 4.5 நீட்டு. இங்க 3 அடுப்புக்குள்ள நம்மளுக்கு சிக்கன்ல இருக்கிறது அது 1 டம்ளர். நீங்க அழாக்கு எடுத்துக்கிறீங்களா டம்ளர் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நீங்க கையில 3 டம்ளர் 3.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்பயுமே சிக்கனோ மட்டனோ செய்யறப்ப 1 டம்ளர் தண்ணி ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கன்ல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு கலருங்க. பாருங்க இத மாதிரி நல்லா சிக்கன் வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைமோ 3 டைமோ நம்ம 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி ஓபன் பண்ணாலுமே இதுலயே நமக்கு சிக்கன் வெந்துடும். இதுக்குன்னு நம்ம தனியா வெயிட் போட்டு நம்ம வேக வைக்க தேவையில்லை. எல்லாரும் பயப்படுவாங்க நாட்டுக்கோழி ரொம்ப நேரம் வேகும்னுட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது நம்ம நல்லா மூடி வச்சு குக்கர் வெயிட் போடக்கூடாது. பாருங்க இத மாதிரினா தான் நம்மளுக்கு உண்மையா டேஸ்ட் கிடைக்கும். நம்ம வெயிட் போட்டா அது வேற மாதிரி டேஸ்ட் வரும். பாருங்க இந்த பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்க நல்லா குழஞ்சிருக்கு காரமா இருக்குமே நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை. சீரக சம்பா அரிசினாலுமே ஒரு கொஞ்சமா ஒரு இனிப்பு தன்மை இருக்கு அந்த அரிசியில. அது தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இதுல நான் 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் ரெட் சில்லி போட்டேன். ஏன்னா 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா 1 ஸ்பூன் அப்படியே போட்டு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால 2 ஸ்பூன் நம்மளுக்கு இப்ப கரெக்டா இருக்கும். அந்த பாருங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுத்து. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா கலரி விடுங்க. இந்த டைம்ல நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம அரிசி போட்ட உடனே இதுக்கு அப்படியே இது கரெக்டா இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளுக்கு ஏற்கனவே அதுல தண்ணி இருக்கும் சிக்கன்ல நீட்டு. அது பாருங்க இந்த டைமே நல்லா கலர விடுறதுதான். அப்புறமா அரிசி நல்லா வெந்து வர டைம்ல நம்ம கலரவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப சீரக சம்பா அரிசினாலுமே சீரக அளவுக்கு பொடியா இருக்கிற அரிசி. பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. என்ன இந்த தண்ணி இந்த கலர் இருக்கு அப்படின்னு நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் எடுத்து வச்சு நான் கொதிக்க வச்சிருக்கேன். எப்பயுமே அரிசி ஊறுற தண்ணிய நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த வாசனையே அந்த தண்ணியில தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை எடுத்து கொதிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை எடுத்து இப்ப நம்ம அரிசி கூட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வதங்கின கறியில நம்ம தண்ணி அப்படியே பச்சை தண்ணியை எடுத்து அதுல அளந்து ஊத்துவாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா அந்த கறியில இருக்கிற மசாலா பிரிஞ்சு போய் சுட தண்ணியில கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் அரிசியை சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்தேன். இப்ப பாருங்க உடனே கொதி வரும்.
பாருங்க நம்ம அரிசி போட்ட உடனே அந்த கொதி வருது பாருங்க. நம்ம எல்லாமே சூடா இருக்குவதான் நமக்கு உடனே அந்த கொதி வருது. சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜில் தண்ணி ஊத்துறதோட அது தண்ணியை கொதிக்க வச்சு ஊத்துறதுல ரொம்ப மஸ்ட். ஏன்னா அது ரொம்ப சின்னதான அரிசி, அப்படியே குழையிற தன்மை இருக்கும் அதுகிட்ட. அதனால நம்ம சுட வச்சு எடுக்கலாம். பாருங்க இதுவே இப்பவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எவ்வளவு டைட் ஆகுது பாருங்க. இது இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு இதை டைட் பண்ணுவோம். மூடி வைப்போம். பாருங்க இது பாருங்க இந்த மாதிரி டைட் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கலரிக்கல. இதுக்கப்புறம் நம்ம கலரை போறது கிடையாது. டைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த டைமுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்ன பாருங்க. இந்த நெய் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சிருக்கேன் மேலே போடுறதுக்கு. ஒரு லெமன் சொன்னேன் இல்லைங்களா, அதில் சிக்கன் அரை லெமன் போட்டு மீதி அரை லெமன் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த அரை லெமன். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டேன். டைமில் இந்த அளவுக்கு டைட் ஆகணும். இந்த டைமில் நம்ம குக்கரை மூடிக்கலாம். கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டு 15 நிமிஷம், நம்மளுக்கு 15 நிமிஷம் தான் டைமு. வெயிட் போட்டு நம்ம 15 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். இதில் விசில் எதுவுமே வராது. நம்ம டைம் மட்டும் 15 நிமிஷம் பார்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் விட்டு இருக்கேன். பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. அந்த நம்ம மேலோட நெய் போட்டோம் இல்லைங்களா, அந்த நெய் எல்லாமே கலந்துக்கிட்டு ஃபுல்லா உள்ள இறங்கியிருக்கோம் பாருங்க. நம்மளுக்கு எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலரி விடக்கூடாது. அது ரொம்ப சாஃப்டான சின்னமான அரிசி. அது ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரி உதிரியா இருக்குங்களா. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு சுவையான சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி. இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எப்பயுமே பாஸ்மதி அரிசிலே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு மாறுதலா நீங்க சீரக சம்பா அரிசி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.